டாஸ்மாக்குக்கு டார்கெட் வச்சு விக்கிறாங்க இல்லையா? ஆமா. அந்த பாலிசி தான் மாறணுமே ஒழிய, மதுவிலக்கு கிடையாது தீர்வு. 2 தடவ குவாலிட்டியான சரக்கு அதையும் தாண்டி ரூ. 10 பாட்டிலுக்கு அதிகமா விக்கிறது நீங்க கம்மி பண்ணாலே போதும். அத கம்மி பண்ணணும். மதுவ ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஓகே. நீங்க வந்து மதுவ எல்லா இடத்துலயும் ப்ரமோட் பண்ணிட்டா சேல்ஸ் குறைஞ்சதுனா எதுக்கு டாஸ்மாக் மேனேஜர்ஸ டார்கெட் பண்றீங்க? இப்ப இந்த மாசம் கோயம்புத்தூர்ல வந்து சேல்ஸ் குறையுதுன்னா அவருக்கு மெமோ போது. அடுத்த மாசமும் குறையுதுன்னா அவர ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ கவர்ன்மென்ட்டே வந்து மதுவ வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு. இதுதான் தவறு உங்களுக்கு வந்து. முக்கியமான வருவாய் அதிலிருந்து வர்றது தான் ஒரு காரணமா? கண்டிப்பாக. அதுவும் ஒரு காரணம். ஆக்சுவலா இவங்க வெளியில சொல்ற வருமானத்த விட 2 மடங்கு கூட வருது. பிடிஆர் மந்திரியா இருக்கும்போது, பழனிவேல் தியாகராஜன் மந்திரியா இருக்கும்போது, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆன பிறகு, பதவியேத்த 2 மாசத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து, அதிகாரப்பூர்வ கணக்க விட, அதுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட் வந்து பிளாக் மார்க்கெட்ல மது விற்பனையில வந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. அது எங்க போகுதுன்னு தெரியலன்னு அவரு சொன்னாரு. ஆமா. ஆனா, இன்ன வரைக்கும் அவர் சொல்லி 3 வருஷம் ஆகுது. எந்த நடவடிக்கையும் இந்த கவர்ன்மென்ட் எடுக்கல. திமுக, அண்ணா திமுக யாரா இருந்தாலும் மது விலக்குல ஒரே பாலிசி தான். அவன் தான் கப்பம் கட்டுறான் இந்த கவர்ன்மென்ட்டுக்கெல்லாம்.